நண்பர்களுக்கு வணக்கம். வண்ணதாசன் அவர்கள் எழுதின ஒரு அருவியும் மூன்று சிரிப்புங்கிற சிறுகதையை இங்கே நண்பர்கள் சிலர் படிச்சிருக்கலாம். அந்த கதையை நான் சுருக்கமாக சொல்லிட்டு இன்னைக்கு போகலான்னு நினைக்கிறேன். குற்றால அருவியில் ஒரு விடுமுறை தினம் மக்கள் எக்கச்சக்கமாக கூட்டமாக வர்றாங்க அருவிக்கு. அருவிக்கு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு பொட்டி கடை அண்ணாச்சி ஒருத்தர் நடத்திட்டு இருக்காரு. அங்கே வரவங்களுக்கு தேவையான எண்ணெய், சோப்பு இதெல்லாம் விற்பனை பண்ணுறாரு. நல்ல கூட்டங்கிறதுனால அன்றைக்கி நல்ல வியாபாரம் அவருக்கு. அந்த அருவியை சுற்றி ஒரு குதூகலமான ஒரு மனநிலை இருக்குது. அன்றைக்கி எல்லோரும் விடுமுறை கொண்டாட்டமாக இருக்காங்க. அருவியில் குளிக்கிறாங்க, அருவியை பார்த்து ரசிக்கிறாங்க. ஒரு ஒற்றை சந்தோஷ மனநிலை அங்கே இருக்குது. ஒருத்தரை தவிர அது நம்ம அண்ணாச்சி. அவருக்கு வியாபாரம் தான் முக்கியம். அவருக்கு வேறு எதுவுமே தெரில. வாடிக்கையாளருக்கு பொருளை கொடுத்துட்டு பைசா வாங்கி அந்த கல்லாப்பெட்டி கிண்ணத்தில் போடும்போது வர சத்தம் அவருக்கு ஒரு பரவசத்தை கொடுக்குது. மேலும் மேலும் அதில் மும்முரமாக ஈடுபடுறாரு. அதை தவிர அங்கே வரவங்கக்கிட்ட ஒரு சில ஆட்களை பார்த்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 நாள் அதிகமாக விலை வச்சு விற்று அதில் ஒரு லாபம் பார்க்குறாரு. அதில் ஒரு போதை வருது அவருக்கு. இந்த பரபரப்பான விஷயங்கள்னால அவர் கண் எதிராக பேரழகோடு கொட்டிட்டு இருக்கிற அருவி அவர் பார்க்கறதே இல்லை. இந்த மாதிரியான ஒரு பரபரப்பான நிலையில் ஒரு வாடிக்கையாளர் ஒருத்தர் வராரு. வந்து பொருளை வாங்கிட்டு பைசாவை கொடுத்துட்டு அவர் அவசரப்படுத்துறாரு, சில்லறையை கொடுங்கன்னு. இவர் அண்ணாச்சியும் பரபரப்பாக இருக்கிறதுனால அவர் சில்லறையை கொடுக்குற நேரத்தில் தவறுதலாக ₹1 5 ரூபா கொடுத்துட்றாரு. அவர் போயிடுறாரு. போன அப்புறம் இவருக்கு அந்த தாம் செஞ்ச தவறு ஞாபகம் வருது. அது ஒரு பெரும் அதிர்ச்சி. அந்த ஒரு தருணம் அவ்வளவு நேரம் அவர் செஞ்ச வியாபாரம் எல்லாம் பொருளற்று போன ஒரு தருணமாக இருக்குது அவருக்கு. அவர் நிதானிச்சுட்டு வெளில கடையை மூடிட்டு தான் அவ்வளோ நேரம் செலவழிச்ச அபத்தமான சில நிமிஷங்களை நினச்சி சிரிச்சுட்டு அந்த அருவியை பார்த்து ரசிக்கிறார். இந்த புள்ளியிலிருந்து தான் செந்தில் ஜெகநாதனோட காரணம் துவங்கிறதா நான் பார்க்குறேன். ஒரு பரபரப்பான பண்டிகை நாட்களுக்கு முந்தைய தினங்களில் நம்ம கதை சொல்லியான செல்வம் தன்னோட மளிகை கடையில் நல்ல விற்பனையில் ஈடுபட்டு இருக்காரு. நல்ல லாபம் வருது அவருக்கு. அந்த நேரத்தில் அவரோட முதலாளியின் மரண செய்தி அவருக்கு கிடைக்குது. நிலை குலைஞ்சு போறாரு. அந்த நேரத்தில் அவருக்கும் அவர் செஞ்சுட்டு இருந்த அவ்வளோ நேரம் செஞ்சுட்டு இருந்த வியாபாரம் எல்லாம் அர்த்தம் இழந்து போகுது. இந்த வண்ணதாசன் கதையில் வர அண்ணாச்சிக்கு அந்த தருணம் ஒரு பெரும் விடுதலை உணர்வை அளித்த தருணம் அது. அதே போன்ற ஒரு தருணம் நம்ம செல்வத்துக்கு எதை கொடுத்ததுங்கிறது தான் கதையோட மையம்னு நான் பார்க்குறேன். அவர் விஷயத்தை கேள்விப்பட்டு கடையை மூடிட்டு நேர முதலாளி வீட்டுக்கு போறாரு. போகிற வழியில் அவர் நினைவுகளாக தன் முதலாளியை நினச்சி பார்த்துக்கிற வழியாக தான் கதை சொல்லப்படுது. சின்ன வயசில் அவர் எப்படி முதலாளிகிட்ட சேர்ந்தார், எப்படி தொழில் கற்றுக்கிட்டாரு. ஒரு தருணத்தில் ஒரு கட்டத்தில் தான் செஞ்ச தவறுனால அவரை விட்டு விலக நேர்ந்து பிறகு தனியாக தொழில் தொடங்கி வெற்றிகரமாக அதை நடத்த தன்னோட அகந்தையும் வெற்றிக்கு நிகராக அவர் பெருக்கி கொண்டு இன்னும் முதலாளிகிட்டேருந்து விலகி போகிறாரு. ஒரு கட்டத்தில் தான் தனியாக தொழில் தொடங்கினது காரணமும் முதலாளி தான் தெரிஞ்ச அப்புறம் கூட அவர் அந்த இதை விடலை. அதே அகந்தையோடு தான் இருக்காரு. இந்த பேச்சுவார்த்தை இல்லாமல் போன ஒரு தருணத்தில் முதலாளியின் மரணம். இப்போ நினச்சா கூட அவரால் பேச முடியாது. நினைவுகளாக தான் அவரை தொகுத்துக்க முடியும். இந்த நேரத்தில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை நினச்சி பார்க்க அவரோட அகந்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஒரு கட்டத்தில் அவர் முழுசாக தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவர் அகந்தை முழுவதும் தீர்ந்து அங்கு எஞ்சுவது என்ன, அவர் கண்டடைந்தது என்னங்கிறது தான் கதை. இந்த கதையில் எனக்கு அந்த முதலாளியின் பாத்திரம் பிடிச்சிருந்தது. அது ஒரு ரசனையின் அடிப்படையில் அவர் அதை எழுதியிருக்காரு. எப்பவுமே ரசனை அடிப்படையில் எழுதினா எனக்கு ஒரு விளக்கம் ஒன்று வருது. அது வாசகனோட முழு ஒத்துழைப்பை கோரக்கூடிய விஷயம். ஒரு சில சினிமா பாடல்களின் வழியாக ஒரு உணர்ச்சியை கடத்த முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அந்த முதலாளியை ஒரு முழுமையானவராக, ஒரு எப்போதும் சமநிலை குலையாதவராக புரிஞ்சுக்க முடியுது. அந்த வகையில் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த இன்னொன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறது, அந்த மரண வீட்டில் இசையின் வழியாக அவர் முதலாளியை புரிஞ்சுக்கிற இடம் நல்லா வந்திருக்கிறதா பார்க்குறேன். அடுத்து காகலங்கிற தலைப்பை எனக்கு பிடிச்சிருந்தது. அதற்கான மெனக்கெடல் பாராட்டுக்குரியதுன்னு நினைக்கிறேன். அதை போய் தேடி படித்து அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுல ஒரு முயற்சி, ஒரு சந்தோஷமும் இருந்தது. அது நிறைய கதைகள் இருக்குது இவரோடதில். அதை பற்றி நண்பர்கள் விவாதத்தில் பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் மொத்தமாக சொல்ல வருது, இது மழைக்கண்கிற ஒரு தொகுப்பில் இந்த கதை வருது. நான் இந்த முழு தொகுப்பும் வாசித்தேன்.
இந்த தொகுப்பை தாண்டி இணையதளத்தில் 2 கதையும் வாசித்தேன். இவர் மொத்தம் 2 புஸ்தகம் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். மழைக்கண்ணு ஒரு தொகுப்பு, அநாகதநாதன் ஒன்று. மொத்தம் ஒரு 20 கதை இருக்கும். அதில் ஒரு 10-11 கதை படித்த தைரியத்தில் நான் வந்து இவரை மொத்தமாக தொகுத்துக்கு பார்த்தா எனக்கு தெரியுது பிரதானமாக 2 வகையில் இவர் கதை எழுதுகிறாரு. ஒன்று, இவர் சார்ந்த மண் சார்ந்த மக்கள், இந்த கும்பகோணம், மயிலாடுதுறை, சிதம்பரம், சீர்காழி பகுதியில் உள்ள வேளாண் சமூகத்து மக்கள், அவங்களோட குடும்பங்கள், அந்த குடும்பத்தில் நிகழ்கிற மோதல்கள், முரண்கள், அவற்றிலிருந்து மேலிருந்து வரக்கூடிய சில நுட்பமான அன்றாட தருணங்களை அவர் நல்லா விரித்து காட்டுறாரு. இது ஒரு வகை. இன்னொன்று வந்து துறை சார்ந்த கதைகள். இவர் வந்து சினிமா துறையில் இப்போ இருக்கிறதுனால துறைக்கு வெளியில் பொதுமக்களுக்கு வந்து அபத்தமாக தெரியக்கூடிய சில சினிமா விஷயங்களை வந்து உள்ளிருந்து அதற்கு உரிய தர்க்க ரீதியான இல்லை உணர்வு ரீதியான நியாயங்களோடு சொல்கிறாரு. இந்த 2 வகையிலையுமே நல்ல கதைகள் இருக்குது, அபாரமான கதைகள் இந்த தொகுப்புலேயே இருக்குது. ஆனால் நான் வந்து ஒரு 7 கதை படித்ததுக்கப்புறம் அதில் திரும்பி பார்த்தா 5 குடும்ப கதை, 2 சினிமா கதைன்னு இருக்குது. ஒன்று அப்பாவின் கதை, அம்மா கதை, ஒரு அண்ணன் தங்க. இந்த கதையில் ஒரு அப்பா கதையில் ஒரு அம்மா, அம்மா கதையில் ஒரு அப்பா, எல்லாம் ஒரே பாத்திரங்கள். சினிமான்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா படப்பிடிப்பு தளம், நட்சத்திர தேர்வு, எல்லாத்துலேயும் உதவி இயக்குநர்கள் வழியாக கதை சொல்லப்படுது. கதை ஒவ்வொன்றுத்துலேயும் தன்னிறைவில் ஒரு வெவ்வேறு உணர்வு நிலைகளை எழுப்பினாலும் கதையோட களம் வந்து அதே தான் இருக்குது. இந்த களத்துலேருந்து தான் அவர் வெவ்வேறு கதைகளை சொல்கிறாரு. ஒரே களமாக திரும்ப திரும்ப வருது. ஒரு சலிப்பூட்டக்கூடிய விஷயமா இருக்குது. அந்த எண்ணம் வரதை தவிர்க்க முடியல. ஆனால் அப்போ தான் 8வதாக இந்த கதை நான் படிக்கிறேன், காகலம். 8வது எப்பவுமே வசீகரமாக தான் இருக்கும் போல. காகலம் அந்த விதத்தில் அவரோட சட்டகத்திலேருந்து உடைச்சிட்டு வெளில வந்த கதை தான் அது. அந்த விதத்திலேயே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. மனிதனின் மேன்மையும் ஒரு மனித மனத்தின் இருளையும் ஒரு சேர பேசின கதைங்கிறதுனால இது இலக்கியத்துக்கு இது புதுசு இல்லைன்னா கூட இவர் தன்னோட இதுலேருந்து வெளில வந்து எழுதினதே அது பாராட்டுக்குரியதுன்னு நினைக்கிறேன். இறுதியாக ஒன்று, இளம் எழுத்தாளர் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, ஒப்பீட்டு அளவில் இவரோட மொழி அபாரமாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். இந்த கதையிலேயே சில சொல்லாடல்களும் கவித்துவமான மொழி உருவங்களும் ரொம்பவே அருமையாக இருந்தது. இது அநாகதநாதம் அந்த கதையிலலாம். ஸோ இவர் மெருகேற மேலும் பல நல்ல கதைகளை நமக்கு தருவார், படைப்புகளை தருவார் நம்புகிறேன்.